தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நாம முல்லைப்பாட்டினுடைய சில முக்கியமான வரிகளை பார்க்கலாம். இதுல தொடக்க வரியா குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நனந்தலை உலகம் வலையி நேமியோடு பலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை அப்படிங்கிறது தான் முதல் வரி. திருமால் மாவலி சக்கரவர்த்தி கொடுத்த அந்த நீரை ஏற்று உலகை அளக்கிறதுக்காக உயர்ந்தார் இல்லையா, அதை பத்தி தான் முதல்ல தொடங்குறாங்க இந்த தொடக்க வரிகள். நனந்தலை உலகம் வலையி நேமியோடு பலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை. அடுத்ததா, நீர் செல நிமிர்ந்த மா அல் போல. நீரை கொடுக்க கொடுக்க அவருடைய உயரம் என்பது வளருது இல்லையா, அதுதான் நீர் செல நிமிர்ந்த மா அல் போல பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வளன் ஏர்பு. பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வளன் ஏர்பு. மேகமும் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கடல் நீரை முகந்து கொண்டு நமக்கு மேகமா மாதிரி மழை வருது இல்லையா, அதை தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்க, முதல் வரியில குறிப்பிட்டிருக்கிறாங்க. நீர் செல நிமிர்ந்த மால் போல பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வளன் ஏர்பு. வளப்பக்கமாக அப்படிங்கிறத எல்லா சங்க இலக்கியங்கள்லையுமே கொடுத்துருப்பாங்க. இந்த வளப்பக்கமாக இந்த மேகம் என்பது எழுந்து மழை வருது அப்படின்ட்டு. அடுத்தது பாருங்க, கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி. கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி. அடுத்தது பாருங்க, இது எல்லாமே மழையினுடைய தொடக்கம் தான். மழை வர்றதை தான் அந்த முல்லைப்பாட்டினுடைய தொடக்கம் என்பது சொல்லியிருக்கோம். யாழிசை இனவண்டு ஆர்ப்ப நெல்லொடு நாழி கொண்ட நறுவி முல்லை அரும்பு அவிழ் அலரி தூ உய் கைதொழுது பெண்டீர் பெருமுது பெண்டீர் விரிச்சி நிற்ப. யாழ் இசை இனவண்டு ஆர்ப்ப நெல்லொடு நாழி கொண்ட நறுவி முல்லை. முல்லைப்பாட்டு இல்லையா, அப்ப அதுக்குள்ளே பூ பார்த்தீங்கன்னா முல்லைக்குரிய பூ முல்லைனே வருது பாருங்க. அரும்பு அவிழ் அலரி தூ உய் கைதொழுது பெண்டிர் பெருமுது பெண்டிர் விரிச்சு நிற்ப. பெருமுது பெண்டிர் என்ன பண்றாங்க, விரிச்சு கேட்கறதுக்காக ஒரு நாழி படியில பாத்தீங்கன்னா நெல்லு அரும்பு முல்லை இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கைதொழுது நிக்கிறாங்க மாலை நேரத்துல அப்படிங்கிறது. அடுத்தது, காட்டவும் காட்டவும் காணால் கலுள் சிறந்து பூ போல் உண்கண் புலம்பு முத்து உரைப்ப. எவ்வளவோ ஆறுதலையும் தேர்தலையும் எடுத்துக்காட்டுகளா சொல்றாங்க, இப்ப வந்துருவார் உன் தலைவன்னு. ஆனாலும் அவன் என்ன பண்ணல, அழறத நிறுத்தல. காட்டவும் காட்டவும் காணால் கலுள் சிறந்து பூ போல் உண்கண் புலம்பு முத்து உரைப்ப. அடுத்தது பாருங்க, கொடுங்கோல் கோவலர் பின் நின்று உய்த்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல். கொடுங்கோல் கோவலர் பின் நின்று உய்த்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல். இப்ப இது விரிச்சு கேட்கறாங்க இந்த சொல்ல. அந்த மாதிரி என்ன பண்றாங்க, ஆடுகள் எல்லாம் ஓட்டிட்டு வரக்கூடிய ஒரு இடையன் மகள் என்ன பண்றாங்க, இது மாதிரி ஒரு சொல்றாங்க. கொடுங்கோல் கோவலர் பின் நின்று உய்த்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் அப்படின்னு ஒரு கண்ணுக்குட்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றதுதான் அந்த விரிச்சி கேட்டு சொல்றாங்க. இன் குலகு உண்ணாது நுதல் துடைத்து அயில் நுனை மறுப்பின் தம் கையிடை கொண்டன கவைமுல் கருவியின் வடமொழி பயிற்றி கல்லா இளைஞர் கவளம் கைப்ப. இன் குலகு உண்ணாது நுதல் துடைத்து அயில் நுனை மறுப்பின் தம் கையிடை கொண்டன. யானை என்ன பண்ணல அப்படின்னா, அந்த அதிமதுரத்தழைகளெல்லாம் சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்கு, நின்றுட்டு இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த யானையை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு பாகன், யானை பாகன் வடமொழி சொல்லி அந்த யானையை பயிற்றுவித்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. என் குலகு உண்ணாது நுதல் துடைத்து அயில்நனை மறுப்பின் தம் கையிடை கொண்டன கவைமுள் கருவியின் வடமொழி பயிற்றி கல்லா இளைஞர் கவளம் கைப்ப. அடுத்தது, நெய் உமிழ் சுரையர் நெடுந்திரி கொலியி கையமை விளக்கம் நந்துதோறும் மாட்ட. நெய்யை ஊற்றி என்ன பண்ணுறாங்க, குறைய நெய்யை ஊற்றி திரியை நல்லா கனமாக போட்டு ஏற்றி வச்சிருக்காங்க விளக்கு. நெய் உமிழ் சுரையர் நெடுந்திரி கொலியி கையமை விளக்கம் நந்துதோறும் மாட்ட. அதிரல் பூத்த ஆடுகொடி படா அர் சிதர்வரல் அசைவலிக்கு அசைவந்தாங்கு. அதிரல் பூத்த ஆடுகொடி படா அர் சிதர்வரல் அசைவலிக்கு அசைவந்தாங்கு. அந்த கொடி என்பது அசைந்து வரக்கூடிய இந்த காற்றுக்கு ஆடுகுது அப்படிங்கிறாங்க. அடுத்தது,
பொழுது அளந்து அறியும் பொய்யாமாக்கள் தொழுதுகான் கையர் தோன்ற வாழ்த்தி எரிநீர் வையகம் செலிய செல்வோய் நின் குறுநீர் கண்ணல் இணைத்து என்று இசைப்ப. பொழுது அளந்தறியக்கூடிய பொய்யாமாக்கள் என்ன பண்றாங்க, அந்த மாலை நேரத்துல கடவுளை வழிபட்டு வணங்கி நிற்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா எப்படி அந்த பொழுதை தெரிஞ்சுப்பாங்கன்னா, அந்த குறுநீர் கண்ணல் அப்படிங்கிறத பற்றி நமக்கு முல்லைப்பாட்டில் கொடுத்துருக்காங்க. பொழுது அளந்தறியக்கூடிய கருவி. பொழுது அளந்து அறியும் பொய்யாமாக்கள் தொழுதுகான் கையர் தோன்ற வாழ்த்தி எரிநீர் வையகம் வெளியிய செல்வோய் நின் குறுநீர் கண்ணல் இணைத்து என்று இசைப்ப. நீடு நினைந்து தேற்றியும் ஓடு வலை திருத்தியும் மையல் கொண்டும் ஒய்யன உயிர்த்தும். என்ன பண்றா, ரொம்ப பெருமூச்சு விட்டு தலைவனை நினைச்சிட்டு என்ன பண்றா, சரி நம்மளை தேர்த்திக்கலாம் அப்படின்ட்டு இப்பதான் ரெடி ஆகிறா. நீடு நினைந்து தேற்றியும் ஓடு வலை திருத்தியும், கழண்டு ஓடக்கூடிய அந்த வலையிலாம் திருத்தமா போட்டுக்கிறா. மையல் கொண்டும் ஒய்யன உயிர்த்தும், ஒரு பெருமூச்சு விட்டுட்டு படுக்கையிலே கடந்தவ எந்திரிக்கிறா. அப்ப பாத்தீங்கன்னா அந்த தலைவன் வரக்கூடிய அந்த தேரினுடைய ஓசை அவளுக்கு கேக்குது. காணம் நந்திய செந்நில பெருவழி அப்படின்னு ஒரு வரி கொடுக்குறாங்க. இதுதான் அது ஒரு பாண்டிய மன்னன் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துதான் இந்த வரிதான் முல்லைப்பாட்டுல. காணம் நந்திய செந்நில பெருவழி. அடுத்ததா கடைசி வரி பார்க்கலாம். முதிர்காய் வள்ளியம் காடு பிறக்கு ஒழிய துணைபரி துறக்கும் செலவினர் வினை விலங்கு நெடுந்தேர் பூண்ட மாவே. முதிர்காய் வள்ளியம் காடு பிறக்கு ஒழிய, அதாவது அந்த காடு, முல்லைனாலே காடும் காடு சார்ந்த இடம் தானே. அந்த போருக்கு போன அந்த தலைவன் அந்த காட்டை புறந்தள்ளி ஊர்ப்புறத்துக்கு வர்றான் அப்படிங்கிறது தான். முதிர்காய் வள்ளியும் காடு பிறக்கு ஒழிய, அவன் முன்னாடி வர வர காடு என்ன பண்ணுது, குதிரை ஏறி வரும்போது பின்னாடி போயிட்டு இருக்கு. துணை வரி துறக்கும் செலவினர் வினை விலங்கு நெடுந்தேர் பூண்ட மாவே. இதை பார்த்தீங்கன்னா இதுதான் முல்லைப்பாட்டினுடைய சில முக்கியமான வரிகளை தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.